ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 15 பதம் 4 அதன் தொடர்ச்சி. சைதன்ய சரிதாமிர்தத்தில் மத்திய லீலை 22.107 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நித்ய சித்ய கிருஷ்ண பிரேம சாத்ய கபுனய ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரையே உதய. கிருஷ்ணருக்கான தூய அன்பு ஜீவராசிகளின் இதயத்தில் நித்தியமாக பதிக்கப்பட்டுள்ளது. இது வேறொரு இடத்திலிருந்து அடையப்பட வேண்டிய ஒன்றல்ல. கேட்பதாலும் பாடுவதாலும் இதயம் தூய்மை அடையும் போது இயல்பாகவே ஜீவராசி வெளிப்படைகின்றது. கிருஷ்ண உணர்வு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் பிரிக்கப்பட முடியாததாக இருப்பதால் கிருஷ்ணரை பற்றி செவியுறுவதற்கான ஒரு வாய்ப்பை அனைவருக்கும் வழங்க வேண்டும். சிரவணம், கீர்த்தனம் எனும் செவியுறுதல், பாடுதல் ஆகிய முறைகளாலேயே ஒருவரது இதயம் நேரடியாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. மேலும் ஒருவரது சுயமான கிருஷ்ண உணர்வு உடனே வெளிப்படைகின்றது. கிருஷ்ண உணர்வு என்பது செயற்கையான முறையில் இதயத்தின் மீது திணிக்கப்படுவது அல்ல. அது ஏற்கனவே அங்கே இருப்பதாகும். முழுமுதற் கடவுளின் புனித நாமத்தை ஒருவர் பாடும்போது இதயம் எல்லா களங்கங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது ஸ்ரீ சிஷ்டாஷ்டகத்தின் முதல் ஸ்லோகத்தில் கூறுகிறார். சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்த்தனம் பிரதிபதம் பூர்ணான்ருதாஸ்வாதனம் சர்வாத்மசனபலம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். பிறவி சக்கரத்தின் பந்தப்பட்ட வாழ்வு எனும் தீயை அணைத்து பல்லாண்டுகளாக இதயத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட அழுக்குகளை தூய்மைப்படுத்துவதான ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்திற்கு சர்வ மங்களம் உண்டாகட்டும். இச்சங்கீர்த்தன இயக்கம் மனித வர்க்கத்திற்கு கிடைத்த மிகச்சிறந்த வரப்பிரசாதமாகும். ஏனெனில் இது அறிவொளி எனும் நிலாவின் கதிர்களை பரப்புகின்றது. இதுவே எல்லா உன்னத அறிவிற்கும் உயிராகும். இது பரமானந்த பெருங்கடலை அதிகரிக்க செய்வதுடன் நாம் எப்பொழுதும் ஆவலுடன் காத்திருந்த அமிர்தத்தை முழுமையாக சுவைத்து அனுபவிக்க உதவுகின்றது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகாமந்திரத்தை பாடுபவர்கள் மட்டுமல்லாமல் தற்செயலாக இந்த தெய்வீக ஓசையை கேட்பவரும் கூட தூய்மை அடைகிறார். உன்னதமான இவ்வோசையை கேட்பதனால் தாழ்ந்த மிருக உடலில் உள்ள ஆத்மாக்களும் பூச்சிகள், மரங்கள் மற்றும் பிற உயிரினங்களும் கூட தூய்மை அடைந்து பூரண கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு தயாராகின்றன. மனிதர்களுக்கு கீழ்ப்பட்ட ஜீவராசிகளால் பௌதிக பந்தத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதாச தாகூரரிடம் வினவிய போது அவர் பின்வருமாறு கூறினார். புனித நாம ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். எனவே இவ்வோசையை கேட்பதனால் நடு காட்டில் உள்ள மரங்களும் மிருகங்களும் கூட கிருஷ்ண உணர்வில் முன்னேறுகின்றன. ஜாரிக்காண்ட எனும் காட்டை கடந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு செல்லும் போது அவரால் இது உண்மை என நிரூபிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் புலிகள், பாம்புகள் மற்றும் மான்களை போன்ற மற்றெல்லா மிருகங்களும் அதன் இயற்கையான துவேஷத்தை ஒதுக்கி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சங்கீர்த்தனம் செய்ய துவங்கின. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை போல நம்மால் செய்ய முடியாதுதான். ஆனால் அவரது அடிச்சுவடுகளையாவது நாம் பின்பற்ற வேண்டும். புலிகள், பாம்புகள், நாய், பூனைகள் ஆகியவற்றை நடனமாடுமாறு வசியப்படுத்தவோ அல்லது இணங்க வைக்கவோ நமக்கு போதுமான சக்தி கிடையாது. ஆனால் இறைவனின் புனித நாமங்களை பாடுவதால் உலகம் முழுவதிலும் உள்ள பலரை நம்மால் உண்மையாகவே கிருஷ்ண உணர்வு நிலைக்கு மாற்றிவிட முடியும். பகவானின் புனித நாமத்தை விநியோகிப்பது என்பது தானம் செய்வதற்குரிய ஒரு முன்னுதாரணம் ஆகும். ததாதி கொள்கை. அதே அடையாளத்தால் ஒருவர் பிரதிக்ருஹ்னாதி கொள்கைகளையும் பின்பற்றுவதுடன் தெய்வீகமான பரிசை பெறுவதற்கு தயாராகவும் பெரும் விருப்பத்துடனும் இருக்க வேண்டும். இந்த ஜட உலகின் நிலையை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பற்றி விசாரணை செய்யவும் பரந்த மனப்பான்மை கொள்ளவும் வேண்டும். இவ்வாறாக குஹ்யம் ஆத்யாதி புருச்சதி எனும் கொள்கைகளை நிறைவேற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.